சிவானி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆசிரியர் பணி எந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருந்தா அமையும் அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். ஆசிரியர் பணின்றது அரசு ஆசிரியர் இருக்காங்க, தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இருக்காங்க. சிம்மமும் சூரியனும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா, அதாவது நல்ல நிலைமையில இருந்தாங்கன்னா, பங்கப்படாம கெட்டு போகாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அரசு பணிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது சிம்மமும் சூரியனும். ஏன்னா சூரியன் தான் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர், சரிங்களா? அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, வரக்கூடிய தசாபுத்திகள் சிறப்பா அமையணும். சிறப்பா அமையும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆசிரியர், அதாவது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 30 வருஷம் 25 வருஷம் அவங்க சர்வீஸ்ல இருப்பாங்க. அப்ப அதுக்கு தசாபுத்திகள் சப்போர்ட்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அரசு ஆசிரியர் பணி கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது, ஒரு ஆசிரியர் பணிக்கு எப்படி இருக்கணும் ஜாதக அமைப்பு அப்படின்னா, பேசிக்கா ஒரு ரூல் என்னன்னா, 2 10ஆம் இடங்கள் தொடர்பு கொள்ளணும். அது இந்த தொடர்புன்றது 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட இருக்கலாம், 10ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியோட இருக்கலாம், பார்க்கலாம், சேர்ந்து இருக்கலாம், இடங்கள் மாறி இருக்கலாம். சோ இந்த அமைப்பு தான் பெரும்பாலும் 2 10 தொடர்புகள் இருந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு ஆசிரியர் பணி மீது ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் இருக்கும், சரிங்களா? சரி, இந்த 2ஆம் பாவம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், இந்த வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இது போக வேற என்ன அமைப்புனா 9 10கள் நம்ம சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதினு சொல்லுவோம் இல்லையா? 9 10 இந்த தர்மம்ன்றது இந்த ட்ரஸ்ட், பள்ளி, இது எல்லாமே ஒரு தர்மத்துல வர்றதுனால அந்த 9 10ஆம் அதிபதிகள் அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்தாலும் இந்த ஆசிரியர் பணி, இன்னும் சொல்ல போனா 9 10ஆம் அதிபதிகள் கூடுதல் சுபத்துவமா இருந்து தசாபுத்திகள் சப்போர்ட் ஆச்சுன்னா அவங்க பெரிய கல்வி நிறுவனங்களையும் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், வழக்கம் போல என்ன பண்ணுவோம், சில ஜாதகங்களை நம்ம உதாரண ஜாதகங்களை பார்ப்போம். இப்ப முதல் ஜாதகம் வருது பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா அவரு துலாம் லக்னம். துலாம் லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் ராகு, 2ல் சூரியன் புதன், 3ல் சந்திரன், 6ல் குரு, 7ல் கேது, 9ல் செவ்வாய், 10ல் சனி. இந்த அமைப்புல இருக்கிறாங்க. நம்மளா பார்த்துக்கிட்டோம். இப்ப இதுல பாருங்க, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், ராசிக்கு 10ஆம் அதிபதி புதனுடன் பரிவர்த்தனை, 2 10 அந்த பரிவர்த்தனை நடக்கும். அடுத்தது ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி என்ன பண்றாரு, தன்னுடைய 3ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை என்ன பண்றாரு, 2ஆம் அதிபதி சனி ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு, ராசிக்கு 10ஆம் இடம் பாக்குறாரு, சரிங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி குரு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்து, சரிங்களா? சோ இந்த அமைப்பு இருக்கக்கூடியதுனால இவர் ஆசிரியர் பணியில இருக்கிறாங்க, சரிங்களா? அடுத்த ஒரு ஜாதகம், அடுத்த ஜாதகத்துல பாருங்க, இவர் என்னன்னா விருச்சிக லக்னம், லக்னத்தில் சுக்கிரன், 3ல் கேது, 7ல் சந்திரன், 8ல் செவ்வாய், 9ல் ராகு, 11ல் சனி குரு சூரியன், 12ல் புதன் இருக்கிறார். இதுல பாருங்க, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு, குரு என்ன பண்றாரு அப்படின்னா, லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சூரியனையும் ராசிக்கு 10ஆம் அதிபதியான சனியோட சேர்ந்து இருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையுமே சுபத்துவப்படுத்துறாங்க. 2ஆம் அதிபதி 2 கனெக்ஷன் வந்துருச்சு 10ஓட. இந்த அமைப்பின் பிரகாரம் இவர் ஆசிரியர் பணியில் இருக்கிறார். இப்ப அடுத்தது நம்ம இன்னொரு ஜாதகத்தை பார்க்கணும், சரிங்களா? அடுத்தது பாக்குறோம் என்னன்னா, இது ஒரு கன்னி லக்ன ஜாதகர். இவர் பாத்தீங்கன்னா லக்னத்துல செவ்வாயும் சந்திரன் இருக்காங்க, 2ல் கேது இருக்கிறாங்க, 7ல் சனி, 8ல் ராகு, 9ல் சூரியன் புதன், ஓகேவா? அடுத்தது 10ல் சுக்கிரன், 11ல் குரு. இந்த அமைப்புல இருக்கிறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா லக்னம் மற்றும் ராசிக்கு 2ஆம் அதிபதி யாரு, சுக்கிரன் என்ன பண்றாரு பாருங்க, 10ஆம் அதிபதியுடன், 10ஆம் அதிபதி யாரு இதுக்கு, புதன், புதனோட என்ன ஆகுறாங்க, பரிவர்த்தனை ஆகுறாங்க. இந்த இடத்துல சூரியனும் திக்பலத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த ஜாதகர் என்னவா இருக்கிறார், அரசு ஆசிரியராக இருக்கிறார், சரிங்களா? இந்த திக்பலன்றது அதாவது பாவ கிரகங்கள் திக்பலத்தை அடைவது பெஸ்ட், சரிங்களா? ஆட்சி உச்சத்தை விட திக்பலம் அடைவது பெஸ்ட். சோ அதன் அடிப்படையில இவர் ஒரு அரசு ஆசிரியர், சரிங்களா? இப்ப அடுத்த ஜாதகத்தை நம்ம போடுறோம். இப்ப ஜாதகம் பாருங்க, இந்த ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா, இவர் மகர லக்னம், லக்னத்தில் சனி செவ்வாய் சூரியன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2ல் சுக்கிரன், 3ல் குரு, 5ல் சந்திரன், 6ல் ராகு, 12ல் கேது புதன். இந்த அளவுல இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா
லக்னத்தினுடைய 10ஆம் அதிபதி சுக்கிரன் என்ன பண்றாரு, 2ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்காரு. சோ 2-10 தொடர்பின் அடிப்படையில் இவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஜாதகம் வந்து போடுறேன். இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா மிதுன லக்னம், 5ல் கேது, 6ல் சனி, 7ல் சந்திரன், 8ல் குரு, 10ல் என்ன பண்றாங்க சூரியன், சுக்கிரன், புதன், 11ல செவ்வாய், ராகு. இந்த அமைப்புல பாருங்க. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு என்ன பண்றாரு, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை, சரிங்களாப்பா, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தையும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதாவது பாக்குறார், ராசிக்கு 2ல அமர்ந்து ராசிக்கு 10ஐயும் பாக்குறார். சோ அதாவது 10ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2 பாக்குறார், ராசிக்கு 2ல இருந்து ராசிக்கு 10ஐயும் பாக்குறார். யாரு, குரு பாக்குறார். அது ஒரு விஷயம் ஆசிரியர் பணிக்கு. அடுத்து இங்க சூரியன் வழக்கம் போல என்னவா இருக்கார், திக்பலத்துல இருக்கிறார். சுக்கிரன் என்ன பண்ணியிருக்கார், அஸ்தங்கப்படுத்தி அவர் என்ன பண்ணியிருக்கார், சுபத்துவமாக இருக்கிறார். அவர்னால இவர் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர். சரிங்களா? சோ இப்ப நம்ம ஒரு 4-5 ஜாதகத்தை பார்த்தோம். இந்த அமைப்பு இருந்ததுன்னா 2ஆம் பாவகத்தோட 10ஆம் 2-10 தொடர்பு இருந்துச்சுனாலும் அல்லது 9-10 இந்த தர்ம கர்மாதிபதி அந்த அமைப்பு இருந்தாலும் இந்த பள்ளி, கல்லூரி, இந்த ட்ரஸ்ட் இந்த மாதிரி அமைப்புகள்ல இருக்கும். இந்த 2-10 தொடர்பு வந்து அவங்கள நிச்சயமா டீச்சிங் ஃபீல்டுக்கு கொண்டுட்டு போகும். தசாபுத்தி ரொம்ப சப்போர்ட் பண்ணி சூரியனும் சிம்மமும் சரியாக, அதாவது பங்கப்படாம இருக்கும் பொழுது அவர் அரசு பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ பேராசிரியர்கள், ஆசிரியர்களாக இருப்பாங்க. இந்த அமைப்பை நம்ம இப்ப பார்த்துக்கிட்டோம். இதுக்கு அடுத்து வேற ஒரு தொழில், எப்படி தொழில் செய்யறவங்க அல்லது பணியில இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்போட அடுத்து ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆர் செந்தில். வணக்கம். வாழ்க நலமுடன்.